வணக்கம். கையிலேன்னு கைப்பக்குவம். இன்றைக்கி ஹோட்டல் ஸ்டைலில் புடலங்காய் கூட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது கடலைப்பருப்பு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அது வந்து அரை கப் எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி கலந்து விட்டுக்குங்க. இப்போ ஒரு கப்பு புடலங்காய் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன். அது சேர்த்திக்கங்க. புடலங்காய் சேர்த்திட்டு மிக்ஸ் பண்ண வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். இது வந்து 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் வந்து 1/4 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். அதில் 1 ஸ்பூன் சீரகம், 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் தண்ணி ஊற்றி குறகுறன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். நாங்கள் தேங்காய் இந்த மாதிரி குறகுறன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ வந்து அந்த கடலைப்பருப்புல சேர்த்திக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா வந்து குக் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள், புடலங்காய் வந்து குழையாமல் 70% வெந்திருக்கு. இந்தளவுக்கு இருந்தால் போதும். நல்லா மலர்ந்து குக் ஆகிருக்குது கடலைப்பருப்பு. அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுது சேர்த்திக்கலாம். ஏதோ ஒரு 2 நிமிஷம் கொதி வரட்டும், ரொம்ப கொதிக்க தேவையில்லை. தேவையான அளவு உப்பு, ஒரு 5 நிமிஷம் கொதி வரட்டும். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ தாளித்து கொட்டினா நம்ம புடலங்காய் கூட்டு ரெடி. கடாயை வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய். இது வந்து தேங்காய் எண்ணெய் தாளித்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு பொரியட்டும். கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கருவேப்பிலை, ஹோட்டல் ஸ்டைலில் புடலங்காய் கூட்டு ரெடி. செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.